ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரித்து விடாதே. ஏன் இப்பொழுது உனக்கான ஒரு உண்மையை கூற இந்த முருகப்பெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் செல்ல குழந்தையே, நான் சொல்வதை சட்டென கேள். வெகு சீக்கிரம் உனக்கு நல்ல வழி பிறக்கப் போகிறது. இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய். இழந்ததையெல்லாம் திரும்ப பெறப்போகிறாய். ஜெயிக்கப் போகின்றாய். ஆம் செல்லமே, நீ என்னிடம் அடிக்கடி என்ன கேட்கிறாய்? முருகா, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கிறதா? மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், ஆனால் நான் மட்டும் ஏதாவது ஒரு வழியையோ அல்லது ஏதாவது பிரச்சனையை சுமந்து கொண்டுதானே இருக்கின்றேன். எனக்கு நிம்மதி இல்லை, சிரிப்பு இல்லை, கவலைகள் மட்டும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அதற்காகத்தான் சொன்னேன், நீ நல்லதொரு வழி பிறக்கப் போகிறது, நிம்மதியுடன் வாழப்போகிறாய் என்று, ஜெயிக்கப் போகின்றாய். அதுதான் சொல்ல வந்தேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள். நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சனைகளையும் நோய்களில் இருந்தும் விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய். நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய். உனக்கு இப்பொழுது நிம்மதிதானே? அதற்கெல்லாம் இந்த முருகப்பெருமான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். மனம் மட்டும் தளர்ந்து விடாதே. சற்று காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ விரும்பிய வாழ்க்கையை அள்ளி அள்ளி தரப்போகிறேன். அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். பிறகு மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய். இழந்ததையெல்லாம் மீட்டுத் தரப்போகிறேன். யாருக்கெல்லாம் நீ பயந்து வாழ அவசியமே இல்லை. இனி கவலைப்படாதே என் செல்லமே. நிச்சயமாக இந்த விடியல் உனக்கானது தான். இருளுமே விடியல் நோக்கித்தானே செல்கிறது. பயந்து விடாதே. நீ தைரியமாக இரு. வாழ்க்கையில் நிம்மதி, மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து. கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, நல்லதொரு சூழ்நிலைகள், அணுகும் முறைகள், விடாமுயற்சி, பொறுமை, கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை, இவையெல்லாம் தான் உன் வெற்றிக்கான படிகள் என் செல்லமே. ஆகவே நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும். நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும். ஆகவே உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழி மாறுவார்கள், தடம் மாறுவார்கள். நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும் போது நீ மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும். இது என்ன வாழ்க்கை என்றும், எதற்கு இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆழ் மனதை ஆட்டி படைக்கும். எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்ற உணர்வு, நமக்கென்று யாருமே இல்லை என்ற ஏக்கம், நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்ற வழி, இவையெல்லாம் உன்னை நொறுங்க வைக்கும். ஒவ்வொரு முறையும் நீ வலியால் துடிப்பாய். ஆனால் உடைந்து போகாதே, ஒடிந்து விடாதே. மீண்டு வா. அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வா. ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவத்தை பெறுவதால் புதிதாக பிறக்கின்றோம். இனி வரும் காலத்தில் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். நான் கூறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உண்மையானதும் ஆழமானதாகத்தான் இருக்கும். கடந்து வா என் செல்லமே. துணிச்சலோடு ஏறி வா. இந்த முருகப்பெருமான் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். பயப்பட மட்டும் செய்து விடாதே. மனம் கண்ணாடி போன்றது, அதனால்தான் மனம் உடைந்தது என்கிறார்கள். தற்போது உன் மனது உடைந்ததை ஒட்ட வைக்க யோசிக்காமல் புதிய கண்ணாடியை உருவாக்கு. அதில் ஒரு புது மனிதனாக உன்னை பார். நிச்சயமாக இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். கவலைப்படாதே என் செல்லமே. உன் மனம் எப்போதும் ஓய்வில்லாமல் எதையாவது ஏன் யோசித்து கொண்டே இருக்கிறாய்? எதற்காக இத்தனை சுமைகள், சிந்தனைகள் உன் தலையில் ஏற்றுக்கொள்கிறாய்? அது தேவையே இல்லை என் செல்லமே. மற்றவர்கள் செய்யும் தவறும் துரோகமும் ஏன் என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை என்றும் என்னிடம் கேட்கிறாய். அவர்கள் ஏன் என்னை குற்றவாளியாக பார்க்கிறார்கள் என்றும் கேட்கிறார்கள். அதெல்லாம் பற்றிலாம் நீ புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். கவலைப்படாதே. உண்மைகள் எப்போதும் மெதுவாகத்தான் வெளிவரும். புரிகிறதா? உண்மைகள் எப்போதும் மெதுவாகத்தான் வெளிவரும். சில உண்மைகளை வார்த்தைகளில் கூறி புரிய வைத்து விடலாம். ஆனால் சில உண்மைகளையோ அனுபவம்தான் கற்றுத்தரும். நான் சொல்வது சற்று புரியவில்லை என்றால் நான் சொல்வதை திரும்ப திரும்ப கேள் என் செல்லமே.
உண்மைகளை நெடுங்காலம் மறைக்க முடியாது. நீ எப்போது மற்றவர்களுக்காக உதவி செய், அவர்களுக்காக வருந்து பிரார்த்தனை செய், தவறில்லை. ஆனால் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து விடாதே. உன் வாழ்க்கையை மட்டும் நேசி. உன் வாழ்க்கையை நீ மட்டும்தானே வாழ முடியும். செய்த வினைகளுக்கான கர்மாவை இறைவன் பார்த்து கொள்வார். நீ கடமையை மட்டும் தவறாமல் செய்து கொண்டு வா. ஒரு கல் அழகான செதுக்கலால் தான் அழகிய வடிவமாகிறது. அதுபோலத்தான் அழகிய வடிவம் கிடைக்க ஒளியின் வழியை தாங்கும் உன் கஷ்டம் நிறைவாகி அழகாகி விடுகிறது. கவலைப்படாதே என் செல்லமே. நீ எதையும் எந்த ஒரு இடத்திலும் உனக்கான கஷ்டத்தை வெளிக்காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதானே. அதை உன்னை மதிக்காதவர்களுக்காக செலவிடப் போகிறாயா? அந்த காலத்தை மறந்துவிடு. புது மனிதனாக வாழ்வின் புது பாதையில் ஆரம்பத்தில் செல்லப் போகிறாய் என்று சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள். சந்தோஷப்பட உன் வாழ்வில் நிறைய இருக்கின்றது. எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும். இனி உனக்கானது எல்லாம் நல்ல நேரம்தான் என் செல்லமே. கவலைப்படாதே. இந்த நாள் உனக்கான நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. உன்னை தேடி பிரிந்த உறவுகள் உன்னை தேடி வரும். உன் கடமைகளை மட்டும் செய். அதிலிருந்து தவறி விடாதே. சீரும் சிறப்புமாக செய். நல்லது நடக்கும். ஆம் செல்லமே. நல்லதையே நினை, நல்லதையே செய். பிறகு பார், உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும். ஆகவே எதையுமே நினைத்து நீ கலங்க தேவையே இல்லை. இந்த நாள் நல்லதொரு வாய்ப்புகளை தரும் நல்லதொரு விடியலாக உனக்கு அமைந்திருக்கிறது. உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமான் எப்பொழுதும் துணையாக இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையை எந்த ஒரு இடத்திலும் நான் தனியாக விடமாட்டேன். அது நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன். நான் சொல்வதை மட்டும் நிராகரித்து விடாதே. உனக்கான ஒரு உண்மையை சொல்வதற்காக தவித்து கொண்டிருந்தேன், சொல்லிவிட்டேன். நிச்சயமாக நான் சொல்வதை கேட்ட என் செல்ல பிள்ளைக்கு, என் ஆசி பெற்ற என் செல்ல பிள்ளையாக உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலிருந்து நீ வெளியே வந்து விட்டாய். கவலைப்படாதே. சிதறி கிடக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டால், அதாவது சின்ன சின்ன சந்தோஷத்தை நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை கொண்டாட ஆரம்பித்து விட்டால், அதற்கப்புறம் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும். அதுதானே உண்மை என் செல்லமே. கவலைப்படாதே. இதோ உனக்கானதை உன் கையில் நான் சேர்த்து விடுவேன். உனக்கான வாழ்க்கை இப்பொழுது உன்னை நோக்கித்தான் வரப்போகிறது. உன் கனவுகளை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நிஜமாக்கி தருவேன். நீ விரும்பியது போலவே நிச்சயமாக வாழப்போகிறாய். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. ஆம் செல்லமே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.